today is a Palm Sunday. All Christian churches, they celebrate Palm Sunday. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு தினம் என்பதினால் அதிகமாக எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் குருத்தோலை ஞாயிறு தினமாக கொண்டாடுகிறார்கள். Hallelujah. So when you read the Bible, Matthew chapter 21, verse 8 and 9, a very large crowd spread their cloth on the road, and while others cut branches from the trees and spread them on the road, the crowd that went ahead of him and those that followed shout, Hosanna to the Son of David, blessed is he who comes in the name of the Lord, Hosanna in the highest. எருசலேமிலிருந்து இயேசு கிறிஸ்து பெத்பகே என்ற இடத்திலிருந்து எருசலேமுக்கு போகும் பொழுது அநேக ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை பறித்து வழியிலே பரப்பினார்கள் என்று வேதாமத்தில் நாம் காண்கிறோம். முன்னடப்பாரும் பின்னாடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தைகள் நாம் காண்கிறோம். அன்றொரு நாள் பெத்பகே என்னும் இடத்திலிருந்து எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து போகும்பொழுது, பவனியாக போகும்பொழுது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று எல்லாரும் ஆர்ப்பரித்து சந்தோஷமாக குதூகலித்து, அதாவது பாம் ட்ரீ, குருத்தோலை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த ஓலையை எடுத்து அவர்கள் உயர்த்தி சந்தோஷ களிப்போடு அவர்கள் ஆர்ப்பரித்து போனார்கள் என்று வார்த்தை கூட காண்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் அந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தை கொண்டாடுவதாக அநேக கிறிஸ்தவ சபைகளில் செய்கிறார்கள். Hallelujah. So, why Christians celebrate the Palm Sunday? This is a question. ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த குருத்தோல ஞாயிறை ஏன் கொண்டாட வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கிறிஸ்தவன் எதற்கு, ஏன், எப்படி என்று கேட்டு தெளிவாக இருந்துள்ளோம். எல்லாரும் செய்கிறார்கள் என்று செய்யப்படும். Hallelujah. You should ask why, when. அப்படி நாம் கேட்கும் பொழுதுதான் அது சரியான பதில் நமக்கு கிடைத்து நாம் அதில் நிதானமாக செயல்படலாம். Hallelujah. So today, why Christians celebrate the Palm Sunday? ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த குருத்தோலை ஞாயிறை அவர்கள் ஏன் கொண்டாட வேண்டும்? நாம் சின்ன வயதிலிருந்தே நம் தாய் தப்பனோடு சேர்ந்து செய்தோம். ஆனால் they prove, the Israel people, they prove Jesus Christ is the King of Kings and Lord of Lords forever. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு கர்த்தாதி கர்த்தன் என்றும் தேவாதி தேவன் என்றும் அவர்கள் நிரூபித்து காட்டுவதற்காக அவர்கள் பவனி போனார்கள். Hallelujah. So if you want, if you study lesson or something, you have to prove. Everything you have to prove. After all, you will get the good marks. Hallelujah. In the same way, அவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு கர்த்தாதி கர்த்தர், ஒரு தேவாதி தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துவோடு பவனி போனார்கள் ஜெருசலேமுக்கு. Hallelujah. 1 Timothy chapter 6 verse 15 says,
God will bring about in his own time, God, the blessed and only ruler, the King of kings and Lord of lords, who alone is immortal and who lives in unapproachable light, whom no one has seen or can see. அதாவது 1 தீமோத்தேயு 6:15 சொல்லப்படுது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்குழா ஒளியில் வாசம் பண்ணுகிறதும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதரும் காணக்கூடாதருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய மகிமையும் உண்டாவதாக. அவருடைய அந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய காலங்களில் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, தம்மை வெளிப்படுத்தினார். அவரே நித்திய அந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாயிருக்கிறார். வார்த்தை தீமோத்தேயுக்கோ பவுல் சொல்லும்போது சொல்லுறான், ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தேவன், சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதும் காணக்கூடாதுமாக அவர் இருக்கிறார். அவருக்கே மகிமை. இந்த வார்த்தையில் அழகாக தீமோத்தேயுக்கோ பவுல் சொல்லுகிறான், அவர் கத்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஹல்லேலூயா, அவர் கத்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா, அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பவனிலே சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தோரா என்றும் புத்தகத்தை அவர்கள் ஒரே வாசித்து அதை தியானிக்கிறவர்கள். அவர்களுக்கு தெரியும் மேசியா என்பவர் வருவார், அவர் தாவீதின் சந்ததியில் வருவார். தாவீதின் சந்ததி என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக வருவார். அல்லையா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அல்லையா, அப்படியான தேவன் அந்த உயிர்த்தெழுந்த குருத்தோலை நாள் என்று அவர் பவனி போனார். அதை இனங்கண்ட அந்த ஜனங்கள் தான் இவர் தாவீதின் குமாரனும் கத்தாதி கத்தனும் தேவாதி தேவன் என்று அவர்கள் பாடினார்கள். ஏதுவார்கள் பரிசேயர்கள், அவரிடமே இவர்கள் இப்படி சத்தம் சொன்ன அவர் சத்தம் அவர்கள் அவர் கூக்குறவர் கல்லுகள் கூப்பிட மாட்டாங்க, கல்லுகள் உயிரடைய வைப்பேன். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த ஆண்டவருடைய பவனியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஒரு கத்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் என்று நிரூபிப்பதற்காக அந்த பவனியில் போனார்கள். வெளிப்படுத்தினர் 17-14 பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் chapter 17 verse 14, they will go against the Lamb, but the Lamb will trump over them, because he is Lord of lords and King of kings, and with him will be his called, chosen and faithful followers. இவர்கள் ஆட்டுக்குட்டியானதை யுத்தம் பண்ணினார்கள். தேவனுக்கு எதிரானவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் என்று இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரினால் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின கடைசி புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு இறைவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தாதி கர்த்தரும்
தேவாதி தேவனும் ஆயிருக்கிறார். அப்ப இதன் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பரம்பரையில் வந்தவனா அவர் ஒரு கத்தாதி கத்தி தேவாதி தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் வம்சங்களை விசுவாசித்தார்கள். தாவீது ஒரு கர்த்தருக்கு பிரியமானவனாக நடந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரால் ஒரு இடையனாக இருந்தவன் ஒரு அரசனாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட பிறந்தார். அவருடைய சந்ததியில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. இவைகள் அறிந்த அங்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தான் என்று சத்தமிட்டு ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு அந்த பவனி போனார். ஹல்லேலூயா. So பைபிள் இங்க பாருங்கள், Matthew chapter 21 verse 15, மத்தேயு 21:15. In this took place to fulfill what was spoken through the prophet. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. பைபிள்ல எந்த காரியமும் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டு தான் நடந்தது. அது தற்செயலாக நடக்கல, அது ஆக்சிடெண்டா நடக்கல. இன்றைக்கு பைபிள் இந்த உலகத்தில் ஒரு வல்லமையான முதல் தரமான ஒரு புத்தகம் என்றால் அதில் விசேஷித்தது என்னென்றால் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதெல்லாம் நடந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரை தீர்க்கதரிசனால் உழைக்கப்பட்டது. மற்ற சமய புத்தகம் மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. This is an extraordinary revelation. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசன ப்ரொஃபஸியா சொல்லப்பட்டு நடந்தது. ஹல்லேலூயா. சோ இந்த காரியமும் இயேசு கிறிஸ்து பவனி போனதும் தற்செயலாக அல்ல, அது தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. When you read the Bible, நீங்க வாசிங்கன்னா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது. நீங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு குதிரைகளை பயன்படுத்துவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போவதற்கு குதிரையை பயன்படுத்துவார். பிரபுக்கள் ராஜாக்கள் பவனி போவதற்கு கழுதை குட்டிகளை பாவிப்பார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ இதிலேயும் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 21:2, Matthew chapter 21 verse 2. Jesus says to them, go to the village ahead of you, and at once you will find a donkey tied there with her cord by her. Untie them and bring them to me. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இதை ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தால் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்துகிறார். அவர் சொன்னார், நீங்க ஊருக்கு போங்கள். அந்த ஊருக்குள்ள போனே ஒரு கழுதையும் அது குட்டியும் கட்டியிருக்கிற காண்பீர்கள், அதை எடுத்துட்டு வாருங்கள். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில்
அவர் நடந்து தான் போனார். எல்லா ஜனங்களும் சுற்றி அவரோடு போனார்கள். ஹல்லேலூயா. அப்படி போனவர் இந்த இடத்தில் வந்து ஆண்டவர் சொல்றார், எருசலேமுக்கு போகும் பாதையில நீங்க போய் கிராமத்தில் ஒரு கழுதை கூட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிட்டு வாருங்கள். யாரும் கேட்டால் அது போதையருக்கு வேணும், அவர்கள் விடுவார்கள். கழுதை குட்டி என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரபுக்களும் அரசர்களும் பவனி போகும் ஒரு வாகனமாக அவர்கள் பாவித்தார்கள். Hallelujah. So when you read the Bible, hallelujah, அவருக்கு அந்த தீர்க்கமான சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தில், Rejoice greatly, daughter Zion, shout, daughter Jerusalem, see your king comes to you, righteous and having salvation, gentle and riding on the donkey, on a colt, the fall of a donkey. சியோன் குமார்த்தியே மிகவும் காலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கலியல் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். இது சகரியாவால் சொல்லப்பட்டது. அதாவது முதல் எத்தனையோ வருடங்களுக்கு முன் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே கழுதையின் மேல் அவர் வருவார், ராஜாவாக உன்னிடத்தில் வருவார், அவர் நீதி உள்ளவராக ரட்சிக்கிறவராக தாழ்மை உள்ளவராக கழுத குட்டை மேல் வருவார். இது தீர்க்கதரிசனமாக சொல்லது. அப்ப இந்த பவனி தற்செயலாக நடந்ததல்ல, சகரியாவாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. ராஜாவாக கழுதை குட்டியின் மேல் வருவார், அவர்தான் ரட்சிப்பு தருகிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், நீதி உள்ளவர் என்று சகரியா நேரத்தோடு தீர்க்கதரிசனமாக சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனத்தை தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும் பொழுது கழுதை குட்டியில் அவர் அவிழ்த்து வர சொன்னார். ஹல்லேலூயா. சோ இந்த கழுதை குட்டியில் போவது பிரபுக்கள் அல்லது அரசர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். Judges chapter 10 verse 4, நீதிமொழிகள் 10 அதிகாரம் 4 வசனம். He means Tola had 30 sons who rode 30 donkeys. They controlled 30 towns in Gilead, which is this day are called Havojah. அதாவது 30 கழுதை குட்டியின் மேல் ஏறும் 30 குமாரர் தோலா என்ற நியாயாதிபதிக்கு இருந்தார். அவர்களுக்கு 30 ஊர்களுக்கு அவர்கள் அதிபதியாக இருந்தார்கள். கிலியா தேசத்திலிருந்து அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்று பெயரிடப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அந்த தோலா என்ற அந்த நியாயாதிபதிக்கு 30 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் 30 பேரும் 30 பட்டணங்களுக்கு அதிபதியாக பிரபுக்களாக இருந்தார்கள். அவர்கள் கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்கிறவர்கள். So when you read the Bible, you can understand in Israelis, hallelujah, அதாவது kings, அதாவது ராஜாக்களும் பிரபுக்களும் கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா.
So when you read the other verses, I'll let you know. அதாவது Solomon, he was the king of Israel. When he became as a king, Mount King David mule, அதாவது சாலமோன் ராஜாவும் அவரை ராஜாவாக நியமிக்கப்பட்ட போது தாவீது அரசன் அவனுடைய தகப்பனின் அரசனின் கழுதை குட்டியிலே பவனி போனான் என்று காண்கிறோம். Hallelujah. When you read the 1 Kings chapter 1 verse 38, so Sadok the priest, Nathan the prophet, Benaniah son of the Jehoiada, and Kirathith and the Philistines went down and had Solomon mount King David's mule, and they escort him to Gihon. அதாவது ஆசாரியனான சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலோமனை தாவீதின் ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீதோனுக்கு நடத்தி கொண்டு வந்தார். ஸோ இந்த வசனத்தில் நீங்க பார்க்கிறீங்க, சாலமன் ராஜாவாக அவரை அனாயிண்டிங் பண்ணும் பொழுது அவன் தாவீது ராஜாவின் கழுதையில் பிரயாணம் செய்தான். ஸோ இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் பிரபுக்களும் ராஜாக்களும் கழுத குட்டியின் மேல் பவனி சென்றார்கள். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் சகரியா தீர்க்கதரிசி தாவீதின் குமாரன் கழுதை குட்டியின் மேல் நீதி உள்ளவராக, அதாவது ரட்சிக்கிறவராக அவர் ராஜாவாக வருவார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஏன் ராஜாவாக அவர் கழுதையின் மேல் போக வேண்டும் என்றதை உங்களுக்கு வார்த்தையின் மூலம் அவர் சொல்லி, இது நிறைவேறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் போய் கழுதை குட்டியை அவுட்டுவாருங்க சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இந்த தினத்தில் நாம் கொண்டாடும் இந்த குருத்தோலை திருநாள் இயேசு கிறிஸ்து ராஜாவாக, கர்த்தாராக, தேவாதி தேவனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வெளிப்பட்டார். அன்றிருந்து இன்று மட்டும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாவாக செயல்பட்டு வருகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் கர்த்தருக்கு எதிரான ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக வரும் பொழுதும் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனமாக இருந்து அவர்களை ஜெயிப்பார்கள் என்றும் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஆனபடி நான் பிரிமாலே அப்படியான ஒரு கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனாகவும் கர்த்தர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Psalm 118 verse 26, சங்கீதம் 118:26 வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், Blessed is he who comes in the name of the Lord, from the house of the Lord we bless you. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொழுது தாவீது சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நமது ஆண்டவர் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தேவ பிள்ளைகள், ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள்,
கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 118:24 கூட சொல்லுகிறது, This is the day that God had made. Let us rejoice and be glad in it. இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நன்னாள், இதிலே களி கொண்டு நாம் மகிழ கடவோம். Hallelujah. So now we know why we are celebrating Palm Sunday. So why Jesus Christ traveled on so donkey and cart. Hallelujah. So this is already written in the Bible through the prophets. That's why we are celebrating this Palm Sunday. Hallelujah. கண்களின் மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோம். Our Lord Jesus Christ is the King of King and Lord of Lord. We are the blessed people. We are because our Lord is the King of King and Lord of Lord. நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறபடினால் நாம் பாக்கியவான்கள். Our Heavenly Father, we thank you that you have given this opportunity to preach the word about the Palm Sunday, Lord. Speak with everybody and kindly help them to understand what is the Palm Sunday. Why should we celebrate? Speak with everybody and bless everybody. I honor your name. In Jesus' name we pray. Amen. Amen.